இந்த மசாலா ஆட் பண்ணி செய்யும்போது இந்த கோபி 65 ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோபி 65 தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 300 ml தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதிலே காலிஃப்ளவரையும் உள்ளே போட்டுடலாம். காலிஃப்ளவரை உள்ளே போடும்போது நீங்கள் கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கொதி தண்ணி கையில் பற்றக்கூடாது. இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் உள்ளே போட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த மிளகாய் தூள்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதில் காரம் குறைவாக தான் இருக்கும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை இந்த மசாலாவில் உடச்சி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா காலிஃப்ளவரை நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலிஃப்ளவரில் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ காலிஃப்ளவரை மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா பிடிச்சிருக்கணும் எல்லா பக்கமும். இதை உடனே பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கரைஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றொன்னா போடுங்க. மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வேகுதுன்னு சொல்லிட்டு இதை ஒன்றொன்னா அப்படியே மெதுவாக பெரட்டி விட்டுறலாம். இந்த பபிள்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வெந்துட்டுருக்கு. இது அப்படியே குறைய ஆரம்பித்த உடனே அது வெந்துடும். அந்த பதத்திலே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், மசாலா எண்ணெயில் உதிரவே இல்லை. இப்போது மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு. ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே பொரிச்சு முடிச்சாச்சு. ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.